என்ன கிரகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க? நம்ம எல்லாரையும் விட்டுட்டு சந்தோஷ் அங்க போய் இருக்கிறானா, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? கிரகம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். டேய் பேசாம சாப்பிட்றா. அனாவசியமா கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு. கரகமா கரகம் என்ன கரகம்? ஒழுங்காத்தானே இருந்தான். கொழுப்பிடித்து போய் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு சீரழிஞ்சு அலையிறான். கரகமா தெருவில் நிக்கட்டும், காசு இல்லாம ஓட்டாண்டியா, அப்புறம் ஒழுங்கா திரும்பி வருவான். பேசாம சாப்பிட்றா. அவன் வரும்போது நீ உயிரோட இருக்க மாட்டியாடா முட்டாள். அண்ணே சந்தோஷ் பாவண்ணே. அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டில் எவ்வளோ செல்லமாக சொகுசாக வாழ்ந்தவன் அவன். அவனால் பாவம் எப்படி என்ன அந்த வீட்டில் போய் இருக்க முடியும்? எனக்கு அதை விட பெரிய கவலை என்னன்னா, அவனை நினச்சி நீங்கள் நைட்டில் தூங்காமல் ரொம்ப மனசு கஷ்டப்படுறீங்க. எனக்கு உங்களை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குண்ணே. நட்ராஜா, சமீப காலமா எனக்குள்ள ஒரு பயம் இருக்குடா. பா என்னப்பா இப்போ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பெரியப்பா உங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். இல்லடா கண்ணா, இதுக்கு முன்னால் எனக்குள்ள இந்த மாதிரி பயமோ எண்ணமோ வந்ததில்லை. இப்போ திடீர்னு வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்ல? அப்பா என்னப்பா இது? சந்தோஷ் மட்டும்தான் உங்க பையனா? ஏன் நான் இல்ல? உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்கோம்? இங்க பாருங்க, ராஜேஷ் இருக்கான், சித்தப்பா இருக்காரு, சித்தி இருக்காங்க. ஏன் அவனை பத்தி மட்டும் கவலைப்பட்டு இருக்கீங்க? இல்ல தேவி, இந்த மாதிரி மனசுல தாப்பட்டுச்சுன்னா அதை தயங்காம வெளியே சொல்லிடணும். அண்ணே என்னண்ணே நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு எங்களுக்கெல்லாம் கண் கண்ட தெய்வம் மாதிரி. எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ல வேண்டியவர் நீங்களே இப்படி பேசுனா எங்களால் எப்படின்னு அதை தாங்கிக்க முடியும்? இல்லடா நட்ராஜா, நான் எமோஷனலா பேசல. பேச வேண்டியதைத்தான் நான் பேசுறேன். இதெல்லாம் எப்போது சொல்லிடணுமில்ல? உயிர் எதுக்காக எழுதுறாங்க? அந்த மாதிரி எதாவது நேர்ந்துட்டா என்ன பண்ணணும் எல்லாருக்கும் தெரியணுமில்ல? அதனால இதெல்லாம் பேசாம இருக்கக்கூடாது. நட்ராஜா, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த குடும்ப பொறுப்பு உங்க கையில தாண்டா இருக்கு. போறேன்னு சொல்றே தவிர சட்டுன்னு மண்டையை போட மாட்டேங்கிறியே. டேய், நான் சீரியஸா ஏதோ யோசிச்சு பேசிட்டு இருக்கிறேன், புரியுதாடா உனக்கு? நட்ராஜ், எனக்கு தெரியும்டா, என்னை விட தேவி, சிவகாமி, ராஜேஷ் எல்லாம் நீ ரொம்ப பொறுப்பா பாத்துக்குவ. இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமையில அண்ணா இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக சொல்றேன். அண்ணே இன்னொரு தடவை இது மாதிரிலாம் பேசாதீங்க அண்ணே. நீங்க இல்லாம இந்த குடும்பத்தை என்னால கற்பனையில கூட பார்க்க முடியல அண்ணே. டேய் நட்ராஜா, இந்த மாதிரி நீங்க பேசுறதே எனக்கு பிடிக்கல அண்ணே. இந்த நிலைமையில உங்க இடத்துல என்ன வச்சு பாக்குறேன்றீங்களே அண்ணே. இது எப்படின்னு உங்களால முடியுது? சத்தியமா உங்களுக்கு முன்னால நான் போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்க்கறதுக்கு நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். டேய் அப்படி எல்லாம் சொல்லாதடா. பாரு இவனு குழந்தை மாதிரி. இவனே கைக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு வளர்த்துட்டேன். அதனாலதான் தாங்க முடியல இவனால. மனசுக்குள்ள இன்னும் குழந்தையாவே இருக்கிறான். எத்தனை வயசானான்னு நட்ராஜன் இன்னும் சின்ன பிள்ளைதான். இப்படி ஒரு நல்ல மனுஷனோட மனசை காயப்படுத்துறானே, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். சத்தியமா நல்லா இருக்க மாட்டான். அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? சாப்பிடுங்க. நாம் கொலை பண்ணி சாப்பிடுச்சா கூட
அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்தார், நம்ம சொல்லாமே அந்த லூசுங்கெல்லாம் நம்பும் போல் இருக்க. ஏய் நட்ராஜா, உனக்கு எல்லாமே நல்லபடியாக கூடி வருதுடா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ நட்ராஜா. நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? இல்லை கோவிந்தா, அது எப்படி ஃபோன்லேயே சொல்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, சொல்லுங்க சார். என் அண்ணன் சிதம்பரம் இருக்காருல்ல? ஆமா, சிதம்பரம் சார். அவருக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுமா? அவரை நீ இமீடியட்டாக கொலை பண்ணணுமே. வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆபத்துன்னு வச்சுக்கோங்க. அவரால் உங்களுக்கு என்ன சார் ஆபத்து? இல்ல போன்ல எதுவும் பேசுவானா, இல்ல நேர்லயே சொல்றேன். நீ முதல்ல அவரை மர்டர் பண்ணணும், அதான் எனக்கு தேவை. முடிவு பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம்டு. தயவு செஞ்சு அவரை மர்டர் பண்ணிடு. உங்களுக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முருகேசனே போட்டு தள்ளேன். இப்ப செய்ய மாட்டேனா நடராஜன் சார்? பாரதி, கடைசியில் நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்பாவே கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டான். நாம செத்திருந்தா கூட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நிச்சயமா. ஃபர்ஸ்ட் நம்மள வச்சுட்டு பின்னாடியே அப்பாவே அனுப்பியிருப்பான். நடராஜன் மனசுக்குள்ள ஏதோ பயம் வந்திருக்கு சந்தோஷ். எப்படி சொல்ற? ஆமா, அதனாலதான் மாமாவை கொல்ல துணிஞ்சிட்டாரு. அதுவும் உடனடியா கொல்லணும்னு நினைக்கிறாரு. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நடராஜ் தான் அவரோட உண்மையான மகன். என்னை ஒரு வளர்ப்பு மகனாக தான் நினைக்கிறாரு. நடராஜனுக்கு ஒன்று அப்படியே துடிச்சு போயிடாருல்ல. காலையில் எழுந்திரிச்ச உடனே நடராஜன் சாப்பிட்டியா, நடராஜன் நல்லா தூங்குனியா, நடராஜன் உடம்பு எப்படி இருக்கு, அவளை எவ்வளோ பாசம் இல்லை. அவனுக்கு ஒரு சின்ன அடிபடிச்சுன்னா கூட இவரோட கண் கலங்கிடுது. இது வரைக்கும் எங்கள் அப்பா, டே சந்தோஷ் நீ சாப்பிட்டியாடா, நல்லா தூங்குனியாடா, இப்படிலாம் பேசி நான் கேட்டதே கிடையாது. அது என்னன்னா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மா, நடராஜன் கை குழந்தையாக இருக்கும்போது அவனை அவங்க எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து, இனிமேல் நீ தான் அவனுக்கு அப்பா அம்மா எல்லான்னு ஒப்படைச்சிட்டாங்களாம். அன்னிலேருந்து அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே எங்கள் அப்பா தான். தாயுமானவன். ஆனால் இவர் அவனை ஜெனியூனாக தான் பார்த்துக்கிட்டாரு. சீரியஸாக சொல்கிறேன், ஒருவேளை எங்கள் பாட்டி உயிரோடு இருந்தால் கூட இவர் அளவுக்குலாம் கண்டிப்பாக அவனை பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்டவரை இவன் கொலை பண்ண பார்க்குறானே, இவனை என்ன பிறவின்னு சொல்கிறது? மனுஷனா மிருகமா? மாமாவை நடராஜன் கிட்ட இருந்து காப்பாத்தினா மட்டும் பத்தாது சந்தோஷ். அவருக்குள்ள இருக்கிற இந்த சென்டிமெண்ட், தீராத இந்த பாசம், இதுல இருந்து அவரை மீட்டெடுக்கணும். எந்த துரோகத்தையும் வேணா தாங்கலாம், ஆனா எதிர்பார்ப்பே இல்லாம சிதம்பரம் மாமாவோட இந்த பாசத்தையும் அன்பையும் நடராஜன் ஏமாத்தினத மாமா எப்படி தாங்க போறாருன்னு தெரியல. இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாது. அவரோட நல்லதுக்காக தான் இவ்வளோ நாளாக உண்மையை மறைச்சி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அவரோட நல்லதுக்காகவே உண்மையை சொல்லியே ஆகணும். சிவகாமி அத்தையும் ராஜேஷையும் நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாருமே அவனை தானே நம்புகிறாங்க. ஆனால் அவனை ஈஸியாக நம்பி ஏமாந்துருவோம் தெரியுமா? நானே அப்படி தானே இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசில் எனக்கு அடிபட்டுச்சுன்னா ஐயோ அம்மா அப்பா அப்படிலாம் கத்த மாட்டேனா, சித்தப்பா அப்படி தான் கற்றுவேனா.
அந்த அளவுக்கு நான் ஏமாந்துருக்கடா. அப்போ அந்த அளவுக்கு அவனை பாசம் வச்சுருந்தேன்னு அர்த்தம். அவன் மூஞ்சே அப்படி தான். ஆனால் இப்போ தெரியுது அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய கொலைகாரன்னு. கதிரோட அப்பாவை கொலை பண்ணிட்டு 25 வருஷமா ஒன்றுமே தெரியாத மாதிரி இவ்வளோ அப்பாவியாக நடிச்சிருந்துருக்கான். பா, அந்த கொலையால தேவி வாழ்க்கை எவ்வளவு சிக்கலாயிடுச்சு. இன்னும் அந்த பிரச்சனை சரியாகலையே. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணிட்டு தெய்வமான்னு அவ்வளோ வேற ஏமாத்திட்டு இருக்கிறான். இவன் ஒரு முட்டாள், புத்திசாலி நினச்சிட்டு இருக்கிற அடி முட்டாள். சித்தப்பான்னு உயிரை விட்டுட்டுருக்கா. அவளுக்கும் அப்பா விட சித்தப்பா மேலே தான் பாசம் அதிகம். சரி, நான் உன் புண்ணியத்தில் கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன். இவ அடமண்டாச்சே, கேட்கவே மாட்டான். ஆனால் இப்படி எல்லாத்தையும் ஏமாற்றி இவன் என்ன தான் சாதிக்க போகிறான்? தேவி தயமாற்றத்தை எப்படி தாங்குவான்னு தெரியலையே. அதெல்லாம் தாங்குவா தாங்கி தான் ஆகணும். சில பேருக்கெலாம் சொன்னால் புரியும், சில பேருக்குலாம் செருப்படி வாங்கினா தான் புரியும். இவன் 2வது ரகம். என்ன சந்தோஷ், நீங்க அண்ணன் மாதிரியே பேசுறீங்க. அவன் மட்டும் என்ன தங்கச்சி மாதிரியா பேசினா? எப்படிலாம் கேவலப்படுத்துட்டான். பேய், மறந்துட்டியா நீ? மறக்கல. ஆனா அவன் மேல எனக்கு கோவமும் இல்லை. நான் கல்யாணம் ஆகி முதல்ல வீட்டுக்குள்ள வந்தப்போ கைத்தட்டி சமோசக்காரன் பொண்ணுன்னு ரொம்ப கேவலமா, அப்ப என் மனசு. விடுங்க சந்தோஷ், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்ட? தேவி எப்போதுமே என்கிட்ட ஒரு தங்கச்சி மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டான். அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். சந்தோஷ், அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீங்க எப்பவும் அண்ணன் மாதிரியே இருங்க. அண்ணன் மாதிரினா என்ன மாதிரி? சிதம்பரம் மாமா நட்ராஜன் கிட்ட எப்படி அன்பான அண்ணனா இருக்காரோ அந்த மாதிரி. யாரு? உன் மாமனார் மாதிரி. விளங்கிடும். அதெல்லாம் குருட்டுத்தனமான அன்பு. அவளை அன்பு வச்சே அவரை குழப்பறதுக்காக அவரோட தம்பி துடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாம் பணத்தாசு தான். பணம் 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 ஏன் தான் எப்படி அலையிறாங்களோ புரியவே இல்லை. பணத்தினால என்ன கிடைக்க போகுது? அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருந்தா டென்ஷன் தான், நிம்மதியே இருக்காது. உதாரணத்துக்கு உங்கள் அப்பாவை எடுத்துக்கோ. மாமா கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதித்து கடைக்கடையாக போய் சமோசா விற்கிறாரு. ஆனால் சந்தோஷமாக இருக்கார், நிம்மதியாக தூங்குறாரு. எங்கள் அப்பாவை எடுத்துக்கோ. பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு வெளிநாட்டில் சம்பாதிச்சார், இங்கே சம்பாதிக்கிறாரு. ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட பணம். என்னத்தை சாதிச்சாரு? உடம்புல வியாதி வந்து தான் மிச்சம். நிம்மதியாக தூங்குறாரா? சாப்பிட கூட முடியல. அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? நம்ம உழைச்சி சம்பாரிச்சிருந்தாலும் அதிகமாக பணம் இருக்கக்கூடாது. இந்த நடராஜர் இருக்கான் பாரு, அடுத்து கூட பணத்து மேலே ஆசைப்படுறான். என்னத்தை எடுத்துகிட்டு போகிறானுங்க, ஒன்றுமே புரியல. போ. அது அந்த நட்ராஜனுக்கு தெரியல. எப்படியும் நாளைக்கு அந்த நட்ராஜனோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிய போகுது. இத்தனை நாளாக எல்லார் மேலேயும் பாசம் காட்டுற மாதிரி நடித்து ஏமாத்தினான்ல, இனிமேல் பாரு உண்மையான பாசத்துக்காக அவன் ஏங்கி ஏங்கி சாக போகிறான். மனைவி மகன் கூட அவரை வெறுத்து ஒதுக்க போறாங்க. அதான் நட்ராஜனுக்கு பெரிய தண்டனை. வாழ்நாள சரி பண்ணவே முடியாத தண்டனை. நாளைக்கு கன்ஃபார்மாக மாட்டிப்பான்ல, இல்லை எஸ்கேப் ஆகிட போகிறான்? சான்ஸே இல்லை. இனிமே நட்ராஜன் தப்பிக்கவே முடியாது. சரி, வாங்க கீழே போலாம். சார் என்னை விட்டுருங்க சார். நான் நெல்லூருக்கே போயிடுறேன் சார். இனிமே சென்னை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் சார். அப்படியா? நெல்லூருக்கு போறியா? ஏன்? என் ஒய்ஃபு பாவம் சார். நான் என்ன ஆனேன்னே தெரியாம அவங்க என்ன தேடுவாங்க சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார்.
ஒய்ஃப் பாவம் தான், ஆனால் நீ அவங்க கூட இல்லைன்னா அவங்க நிம்மதியாக இருப்பாங்கடா. சரி, உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? சார் கல்யாணம் 18 வருஷம் ஆச்சு சார். 18 வருஷம் ஆயிடுச்சா? 18 வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு இது வரைக்கும் குழந்தையே இல்லைன்னு இன்னைக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கியா? ஃபீல் பண்ணியிருக்கியா இல்லையா? பண்ணியிருக்கேன் சார். 18 வருஷமா போகாத கோவில் இல்லை. இப்பதான் கடவுள் கண்ணை திறந்திருக்காரு சார். கடவுள் எப்போதுமே கண்ணை திறந்தாண்டா இருப்பாரு. ஆனால் இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவரா இல்லை? ஏண்டா பரதேசி, உன் குழந்தை நல்லா இருக்குன்றதுக்காக நீ கோயிலாக போய் குப்புற விழுந்து சாமி கும்பிடுவ. ஆனால் அடுத்தவன் குழந்தை அழியணும்னா அதுக்கு துணை போவியா? துணை போவியாடா? அந்த நடராஜ மானதிக்கிட்ட மருந்து கொடுத்து என் குழந்தைய அழிக்கணும்னு சொன்னால அப்ப நீ கூட தானே இருந்த? கூட தானே இருந்த? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பிய. அப்படி பண்ணலாமா? தப்பு இல்ல? தப்பு தானே? அப்ப நீ நியாயமா என்ன சொல்லிருக்கணும்? என்னடா சொல்லியிருக்கணும்? வேண்டாம், இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கணும். சொன்னியா? சொன்னியாடா? அது ஏண்டா எவ்வளோ தப்பு பண்ணிருக்கிற? உனக்கு அந்த கடவுள் குழந்தை கொடுப்பாராடா? கொடுப்பாரான்னு கேட்டேன். சாரி சார். எது சாரி சார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரியா கேக்குற? கடவுள் ரொம்ப நல்லவர்ரா. பாவிங்க மேலேயும் அவர் இறக்கம் காட்டுவார். அதனால தான் உனக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது. உன் குழந்தையாவது நல்லபடியாக நல்லபடியாக வளர்ப்பல்ல சொல்ற? எடுத்துக்கோ. பிக்கல் வருதுன்னா யாரோ உன்னை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ ஒரு ஃப்ராடு, இன்னொரு ஃப்ராடு தான் உன்னை நினைப்பான். வேற யாரு? அந்த நடராஜன் தான். சார் தண்ணி சார். எடுத்துக்கோ. எடு 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 எடுடா. எடுறா. எடு எடு. ஏய் என்ன என்ன சந்தோஷ், பாவம் விக்கிக்கிட்டே இருக்காரு, தண்ணி கொடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சாவட்டும், விக்கி சாவட்டும். இவனும் உயிரோட இருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? நாயுடு, உங்க பாஸ் நடராஜனை தேடி கோவிந்தம் வரப்போறான். அவன் சென்னைக்குள்ள வந்ததும் போலீஸ் கோவிந்தனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கதிரோட அப்பா முருகேசனை கோவிந்தனை வச்சு கொலை பண்ணது உங்க நடராஜன் தான் இந்த ஊருக்கே தெரிய போகுது.